ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான லஞ்ச் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போறோம். லஞ்சுக்கும் சாப்பிடலாம், டின்னருக்கும் சாப்பிடலாங்க. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். செய்யறதுமே ரொம்ப ஈஸி தான். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்குமே இந்த மாதிரி காம்போ செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த லஞ்ச் காம்போ ரெசிபியை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஜீரா ரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் அரிசி ஊற வச்சிடலாங்க. பாத்திரத்துல 2.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். கிராம்ஸ்ல நான் 400 கிராம் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலா நீங்க ஜீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மலான சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 வாட்டி அரிசியை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க. உரி வரட்டும். அரிசி உரி வரக்குள்ள நம்ம பன்னீர் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 10-12 பூண்டு சேர்த்துக்கலாங்க. 1 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். சின்னதா 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இப்ப பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 10-12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. நம்ம வதக்கி வச்ச எல்லா பொருளையும் மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிட்டேன். ஒரு கையளவு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். பாருங்க, நம்மளோட வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த அளவுக்கு ஸ்மூத்தா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம கிரேவியோட டெக்ஸ்சர் சூப்பரா இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலுக்கு பதிலா நீங்க பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க, இல்லன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். இதோடவே 1/4 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லைன்னா நீங்க காஞ்ச பட்டாணிய ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு விசில் விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட்டாணியையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நல்லா வதக்கிட்டேன். இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 to 3 செகண்ட் அப்படியே வதக்கி விடுங்க. நல்லா சுருள வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 3 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு பொடியெல்லாம் சேர்த்து நல்லா சுருள வதக்குனதுக்கு அப்புறம் இதோடவே மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிரேவியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்லயே அப்படியே விட்டுறலாங்க. நல்லா கொதி வரட்டும். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே விட்டுருந்தேன். நல்லா நமக்கு ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி கிரேவி நல்லா திக்காகி கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம். நல்ல ஃபிளேவர்ஃபுல்லா இருக்குங்க, இருந்தா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. 250 கிராம் பன்னீரை இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பன்னீரை சேர்த்து நல்லா கலந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. இப்ப பாருங்க, ஒரு 5 நிமிஷம் போல அப்படியே மூடி வச்சிருந்தேன். நம்மளோட டேஸ்டியான பன்னீர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பன்னீர் எல்லாம் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபர்ஸ்டாவா அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம பன்னீர் கிரேவிய சப்பாத்தி பூரியோடவும் புலாவ் வெரைட்டிஸோடவும் பரோட்டா நானோடவும் வச்சு சாப்பிட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஜீரா ரைஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஜீரா ரைஸ நெய்ல தான் செஞ்சுக்கிறேன். நீங்க வேணும்னா நெய் பாதி ஆயில் பாதி கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல ஆயில் மட்டுமே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. நெய் நல்லா உருகினதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 4 கிராம்பு, சின்னதா 4 துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இதோடவே 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. பாருங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு இருக்கேன். இதோடவே 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஜீரா ரைஸ்க்கு பச்சை மிளகா காரம் மட்டும் தான் சேர்க்க போறோம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம்.
வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன். நல்லா இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறம் இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த கிளாஸ்ல தான் நம்ம 2.5 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம். இதே கிளாஸ்ல 4 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஒரு கிளாஸுக்கு 1.5 கிளாஸ் மெஷர் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். மேல நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு லைட்டா உரைக்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். பட்டாணி இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல அப்படியே விட்டுறலாங்க. நமக்கு நல்லா தண்ணி கொதிச்சு அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர அளவுக்கு அப்படியே விட்டுருவோம். இப்ப பாருங்க ஒரு 3 நிமிஷம் போல ஹை ஃப்ளேம்ல அப்படியே விட்டுருந்தேன். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இந்த அளவுக்கு நல்லா தண்ணியும் அரிசி ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான், நான் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேங்க. நல்லா கம கமன்னு செம்ம டேஸ்டியான சிம்பிளான ஜீரா ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சூப்பரா வந்திருக்கு. நறுக்கின மல்லித்தலை மேல வந்து தூவி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் கிரேவி ஜீரா ரைஸ் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இந்த காம்போவை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ஜீரா ரைஸும் பாருங்க நல்லா உதிரி உதிரியா பொல பொலன்னு சூப்பரா வந்திருக்கு. இதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா செம பர்ஃபெக்டா செம டேஸ்டியா வருங்க. கண்டிப்பா இந்த காம்போவை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.